பைபிள் மனசோட வேத வசனம் எரோமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பித்தபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இயேசுவின் நாமத்தினால இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, என் வார்த்தையை கேட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் நடங்க, அப்போதான் நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனம் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம நடக்க சொல்ல நம்ம காரியத்தை எல்லாத்தையும் வாக்கிய பண்ண போகிறார். நீங்கள் எதுக்காவது நீங்கள் காத்திருக்கீங்களா? நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் சமாதானத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்காரு இல்லையா, அதை நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கிற எந்த காரியமும் ஜெயமாக மாறும். அந்த கர்த்தர் இந்த வாக்கு பண்ணியிருக்கார். இந்த வார்த்தை தேவன் நன்றி சொல்லி செபிக்கலாம். அன்மையிலே சுவாமி, இந்த வார்த்தை தேவன் நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஜனமாக இருக்க நீங்கள் எங்கள் தேவனாக இருக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு நாமத்தினால கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.